வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நேத்ரன் கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேர் சாப்பாட்டில் கை வைத்த போது சொன்ன அந்த வார்த்தை. நடிகை தீபா பார்த்தீங்கன்னா உருக்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சீரியல் நடிகர் நேத்ரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி போனார். அவருடைய மனைவியான தீபா நேத்ரன் பற்றி பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகாவின் அண்ணனாக நடித்து வந்த நேத்ரன் பாக்கியலட்சுமி சீரியல் மட்டுமல்லாமல் பொன்னி சீரியல் உட்பட பல சீரியலில் நடித்திருக்கிறாரு. அதிகமான சீரியலில் வில்லன் என குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த நிலையில் உடல்நல குறைபாடு காரணமாக சீரியலிருந்து விலகியிருக்கிறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேத்ரனுக்கு 4 வருடங்களாக வயிறு வலி பிரச்சனை இருந்திருக்கிறது. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஹோமியோபதி மருத்துவரை பார்க்க கொண்டிருக்கிறார். ஆனால் வயிறு வலி அதிகமான பிறகு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் அவருக்கு புற்றுநோய் 4வது கட்டத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. புற்றுநோய் என்று உடனே ஆப்ரேஷன் செய்தார். ஆனாலும் சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு காலமாகி போனார். நேத்ரன் சீரியல் நடிகையான தீபாவை தான் காதலித்து திருமணம் செய்தார். இந்த தம்பதியினருக்கு அபிநயா மற்றும் அஞ்சனா என்ற 2 மகள்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் நேத்ரனின் மறைவுக்கு பிறகு முதல் முறையாக அவருடைய மனைவி தீபா பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. அப்போது நேத்ரனுக்கு கடைசி நேரத்தில் என்னதான் நடந்தது என்று கண்கலங்கி பேசியிருக்காங்க. அதில் நேத்ரன் கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேர். எனக்கு 6 நாத்தனார்கள் இருக்காங்க. ஆனாலும் எங்களுக்கு பெரிய அளவு உதவுவதற்கு யாருமே கிடையாது. நேத்ரன் குடும்பத்தில் ஆரம்பத்திலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நேத்ரனுடைய அப்பா எம்ஜிஆர், வி.கே. ராமசாமி போன்றவருக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறாரு. அது மூலமாக தான் நேத்ரனுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஆர்வமே வந்திருக்கிறது. நேத்ரன் குழந்தை நட்சத்திரமாக ரஜினி நடித்த ஸ்ரீ ராகவேந்திரா படத்தில் முதன்முறையாக அறிமுகமாகி இருந்தார். அதற்கு பிறகு குழந்தை நட்சத்திரம் படங்களில் நடித்தார். அதற்கு பிறகு சீரியலில் நடித்தார். அதே போல் நேத்ரன் இறந்த அன்று திடீரென வயிறு வலி வந்ததுமே நாங்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனோம். அப்போ டாக்டர்கள் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நடக்கணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏற்கனவே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோமே, அப்புறம் இப்போ எப்படி சொல்கிறீங்க என்று கேட்டாங்க. அதற்கு அவங்க நோயின் தாக்கம் உடம்பு ஃபுல்லாக பரவிருச்சு. அதே போல் இப்போ பல்ஸு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருந்தது. மதியத்துக்கு மேலே அவருடைய ஒரு கண் முழுக்க கருப்பு மட்டும்தான் தெரிந்தது. பிறகு அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமமாக இருக்கு என்று வெண்டிலேட்டர் வைத்திருந்தாங்க. நாங்கள் எல்லோருமே வெளியில் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பிறகு என்னுடைய மகள் தான் என்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட கூட்டிகிட்டு போனாங்க. நான் சாப்பிட்ட கை வைத்திருந்த நேரத்தில் தான் நேத்ரன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அப்படி தூக்கி போட்டுட்டு ஓடி வந்தேன். அவனுக்கு வயிறு வலி இருந்த போதே நாங்கள் சொன்னதுமே அவர் ஸ்கேன் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்று தோணுது. அவருக்கு ஆரம்பத்தில் இதயத்தில் சின்ன பிரச்சனை இருந்தபோது ஹோமியோபதி மூலம் தான் சரி பண்ணியதால் வயிறு வலி பிரச்சனையும் ஹோமியோபதி சரி பண்ணலாம் என்று நம்பினாங்க. கண்கலங்கி அந்த பேட்டியில் தீபா அவங்க பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.